ஒரு எக்ஸ்பைரி ட்ரேட். ஆக்சுவலி நீங்கள் எக்ஸ்பைரி ட்ரேடிங்க பார்க்கும்போது 4 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா 4 எக்ஸ்பைரி ஒரு மந்த்துக்கு, 3 வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியில், ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. அதே மாதிரி சென்செக்ஸில் 3 வீக்லி எக்ஸ்பைரி, 1 மந்த்லி எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி இது ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. அப்ராக்சிமேட்லி இதில் ஒரு 4, அது ஒரு 4 ப்ளஸ் அப்புறம் 9 எக்ஸ்பைரி. ஸோ இந்த 9 எக்ஸ்பைரியும் நம்ம ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ராப்பராக நம்ம ஒரு எக்ஸ்பைரி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுன்ற போது இந்த மார்னிங் 9:15லேருந்து 10க்குள்ளே எடுக்கிற ட்ரேடுக்கும் இந்த எக்ஸ்பைரி ட்ரேடுக்கும் ரெண்டும் ஒன்று கிடையாது. பிகாஸ் எக்ஸ்பைரி ட்ரேடில் இப்போ வீக்லினா இருக்கட்டும், மந்த்லினா இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து பை த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ப்ரீமியம் 0 நோக்கி போயிடும். அப்போ உங்கள் டைம் டிகே, தீட்டா டிகே எல்லாமே நடக்கும். ஸோ பொசிஷன் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும், அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணாங்களும். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு நிஃப்டியில் ஒரு 50 பாயிண்ட்ல மேலே கீழே, ஒரு பேங்க் நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் ஒரு 100 பாயிண்ட் மேலே கீழே, அந்த ரேஞ்ச் உள்ளே தான் அந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆகும் லாஸ்ட் மினிட்ல. ஸோ அந்த எக்ஸ்பைரி பிளாஸ்டோடைய எசன்ஸ் நம்ம எடுக்கணும்னும் போது அரௌண்ட் 245 to 35. ஸோ ஒரு 20 நிமிஷத்துல நம்ம அந்த மேஜர் மூமெண்ட்டோடைய கேப்சர் பண்றதுக்கு ஒரு தனி ஸ்கில்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரி, நீங்க மார்னிங் ட்ரேட் பண்றீங்க, ஈவினிங் ட்ரேடு எக்ஸ்பைரி பண்ணணும். இது நடுவில் என்ன பிரச்சனைனா, ஸோ மார்னிங் பண்ற ஸ்ட்ராட்டஜில ஹோல்ட் பண்ணலாம், ட்ரேட் எடுக்கலாம். பட் எக்ஸ்பைரியில இந்த மைண்ட் ஆல்வேஸ், ஏன்னா அடுத்த செகண்ட்ல கால் சைடு மேலே ஏற்றுவாங்க, புட் சைடு மேலே ஏற்றுவாங்க, அந்த விக்ரஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்க இந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நீங்க மேக்ஸிமம் கேபிட்டல் எவ்வளவு போடுறீங்களோ அதே கேபிட்டல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு கேபிட்டல், ஒரு டிப்ளாய்டு கேபிட்டல் உங்ககிட்ட ஒரு பர்சன்டேஜ் இருக்குதுன்னா அதுல இருந்து ஒரு 20% அல்ல 25% ஆஃப் த டிப்ளாய்டு கேபிட்டல்ல நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு இதை வெறும் எக்ஸ்பைரிக்காக யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து எல்லாரும், சில பேர் எக்ஸ்பைரின்னு என்ன, ஒரு நிஃப்டின்னும் போது ஒரு 20 ரூபாய் வேணும், 30 ரூபாய் வேணும், 15 ரூபாய், 100 ரூபாய் போறது, இந்த மாதிரி இதுல தான் நீங்க பாப்பீங்க. அதே மாதிரி சென்செக்ஸ்ல வரும்போது ஒரு 40 ரூபாய், 50 ரூபாய், 80 ரூபாய் பெருசா மூவ் ஆகும். சி, எக்ஸ்பைரியில மூவ்மெண்ட்னா சின்ன ப்ரீமியம் எடுத்து தான் பெருசா வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பைரி. ஒரு சமயத்துல அது 100ல போகும், 200லயும் எடுக்கும். ஒரு சமயத்துல இந்த எக்ஸ்பைரி எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, ஒரு எக்ஸ்பைரி பாத்தீங்கன்னா கரெக்டா மேல போயினே இருக்கும் டைரக்ஷனலா கால் சைடு, இன்னொரு எக்ஸ்பைரியில புட் சைடு பெரிய ஃபால் போயினே இருக்கும். ஒரு சமயத்துல எந்த சேஞ்சஸும் நடக்காது, சைடு வைஸ்லயே இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்ல நீங்க அந்த 4 எக்ஸ்பைரியில 3 வீக்லயும் ஒரு மந்த்லயும் எதுனா இருக்கட்டும், நீங்க ரெண்டுத்தையும் பிளான் பண்ணும்போது இது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பைரின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்ட பிறகுதான் யூ ஷுட் ஃபிக்ஸ் அப் வாட் என்ன பண்ண போறீங்கன்றது. பட் ஒரு எக்ஸ்பைரி ட்ரேட்ல இன்னைக்கு எவ்வளவு தேவைன்றது அந்த பாயிண்ட் பர்ஃபெக்ட். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 89ல ஒரு என்ட்ரி பண்ணி ஒரு 89,000 ரூபாய், ஒரு 1000 குவான்டிட்டி போட்டால் அது டபுள் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அரௌண்ட் 200 ++ 300 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகுது. ஸோ அரௌண்ட் 275 to 280 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. எங்க 89 ரூபாய்ல இருந்து ஒரு 280 ரூபாய் வரைக்கும் மூவ் ஆகும்போது, அப்போ யோசிச்சு பார்த்துங்க, வாட் இஸ் த லெவல் ஆஃப் எக்ஸ்பைரி. அது எவ்வளவு நேரத்தில் போயிருக்கும்? ஒரு 10 கேண்டில் 12 கேண்டில் 1 மினிட்ல சொல்றேன். ஸோ அந்த இடத்துல போய் ரீச் ஆயிடுது. ஒரு 8 to 10 மினிட்ஸ் அந்த விண்டோ பீரியட் இருக்குது பாருங்க, 245 to 35, அந்த 20 நிமிஷத்துல. பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, மார்னிங் ட்ரேட்ல ப்ராப்பரா நீங்க ஸ்கில் ஆன பிறகுதான் எக்ஸ்பைரி நோக்கி போகணும். இல்ல மார்னிங் ட்ரேடே நீங்க ஒரு ப்ராபபிலிட்டி கேம்பிளிங்கோ ஒரு அசஸ்மெண்ட் இல்லாத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா எக்ஸ்பைரி ட்ரேடை எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டா எடுத்துன்னு இருக்கீங்க மார்னிங் செஷன்ல என்னும் போது தான் எக்ஸ்பைரி நோக்கி போகணும். அதுக்கு நல்ல ஆப்ஷன் வந்து, இப்போ நம்ம கிட்ட டிராவல் பண்றவங்க, யூஸ்வலா மார்னிங் ட்ரேட் எடுக்கிறவங்க ஒரு லாங் ரன்ல கூட வரும்போது ஒரு ஸ்பெஷலா ஒரு அலைஸ் ப்ளூன்னு ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதுல அவங்க ஃப்ரீயாவே நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு போறாங்க. அதுல நீங்க பாத்திருப்பீங்க, மதிய ட்ரேடுக்கு மேல அலைஸ் ப்ளூல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க முடிச்சிட்ட பிறகு அவங்க வெளியில போயிடணும்னு அவசியம் இல்லை, தே கேன் டிராவல் வித் அஸ். பட் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அந்த மார்னிங் செஷன் ட்ரேட்ஸை ப்ராப்பரா உங்களால எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் இதுல எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பைரி ட்ரேடை பத்தி ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்பைரினா என்ன, அது எதனால காமா பிளாஸ்ட் எதனால நடக்குது, ஒரு ப்ரீமியம் வேகமா மூவ் ஆகிறதுக்கு காரணம், அதெல்லாம் ஒரு டீட்டெயிலா ஒரு 50 மினிட்ஸ் வீடியோ ஒன்று இருக்கும், பழைய வீடியோ. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த விஷயம் அது பேசல. இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணியிருந்தோம், அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இங்க ஷேர் பண்ணியிருப்போம், பிளஸ் வீடியோவை பின்னாடி போட்டிருப்போம். அதை வாட்ச் பண்ணி பாருங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த நம்பரை நீங்க கால் பண்ணி வாட்ச் பண்ணிக்கலாம். 43,166. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரியில பண்ணியிருக்காங்க. வெரி குட். 23,241. ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரேட் எக்ஸ்பைரியில் இன்னைக்கு எடுத்திருக்காங்க.
23,240. Congrats. 17,340 ஒரு எக்ஸ்பைரி ரேட்ல பண்ணியிருக்கீங்க. குட். 64,807 இது எக்ஸ்பைரியில் இன்னைக்கு 30th ஜூலை எக்ஸ்பைரியில் பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆயிருக்கு. கங்க்ராட்ஸ். ஒரு 9,000 rupees பண்ணியிருக்காங்க எக்ஸ்பைரியில். கங்க்ராட்ஸ். 14,636 எக்ஸ்பைரியில். கங்க்ராட்ஸ். 14,636. $7,600. So wonderful. Expiry entry கொடுத்துருங்க. 89 ஸ்டாப் லாஸ். பட்டுன்னு அப்படியே மேலே போச்சுன்னா என்ஜாய் பண்ண வேண்டியது தான். இல்லைன்னா 89ல வெளியே வந்துடணும். போச்சுன்னா சர்ன்னு போயிடும் மேலே. ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரே ட்ரேட் போதும் இன்னைக்கு. இது வெயிட் பண்ணிட்டு ஒரு சின்ன ரெட் வரும். சின்ன ரெட், அது கூட அதுலேயே ரெட் ஆகி அப்படியே க்ரீன் ஆகிடும். அவ்வளோதான், கண்டினியூ ஆயிடுச்சு. எஸ், கண்டினியூ ஆகுது. ட்ரையல் பண்ணலாம். $135. 135. 135 ட்ரையலிங். மொபைல் எல்லாம் எடுக்காதீங்க. எக்ஸ்பைரி ட்ரேட் மொபைல் எடுக்காதீங்க. கால் சைட் திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 89லேருந்து 135. செகண்ட் ரவுண்ட் 135 டார்கெட். ட்ரையல் பண்ணுங்க. 160. 160. 160 டார்கெட். 66 பாயிண்ட். 160 ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கு மேலேயே போகுது. 160க்கு மேலே போனால் விடுங்க. 200 டார்கெட் இருக்குது. 210. 210 டார்கெட். இங்கே இருக்கு பாருங்க. 210 டார்கெட். இது டார்கெட். 90 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. 114 வைக்கிறோம். பட் ரிட்ரேஸ் ஆகி தான் போவோம். இப்போ ரிட்ரேஸ் ஆகிற மூட் இல்லை அதுக்கு. அப்படியே போயிடும். எஸ், அப்படியே மேலே போயிடும். 116 பாயிண்ட் எக்ஸ்பைரி ட்ரேடில் என்ன ஈஸியாக வருது பாருங்க. 116 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட். இன்னும் இருக்குது, அதில் வெளியே வர வேணாம். 300 வரைக்கும் இருக்குது டார்கெட்டு. அந்த 100 கிராஸ் ஆகட்டும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸு 198ல் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. அது மைண்டில் வைங்க. 198. பட் மேலே போயிடும். இது ஒரு சின்ன ரிஜெக்ஷன், சைடு வைஸ். ரொம்பலாம் ரிஜெக்ட் ஆகாது, ஒரு சின்னதாக ஆகும். கால் சைடு விடாதீங்க. அடிச்சுதல் இன்ஃபோன் ஆகுது. ட்ரையல் பண்ணுங்க. கால் சைட் ட்ரையல் பண்ணலாம். இன்னும் முடியல. $116 கண்ணில் தெரியுது. வெயிட் பண்ணலாம்.
இப்போ மேலேயே இருக்கு பாயிண்ட். கிரீன் ஐ மேல போயிடும். 116. எக்ஸ்பைரி ட்ரேட்ல கூட தில்லு வேணும் ஹோல்டு பண்றதுக்கு. எவ்வளவு மேக்ஸிமம் பாயிண்ட்? 100ல எவ்வளவு எடுத்திருக்கீங்க? வெரி குட். இந்த டார்கெட் ஹோல்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா ஹோல்டு பண்ணலாம். நான் இன்னும் மேல நிறைய இருக்குது, நான் கம்மியா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. டார்கெட் கம்மியா தான் கொடுத்துருக்கேன், அதுக்கு மேலேயே போகுது டார்கெட். 300 எல்லாம் இருக்குது. டார்கெட் போச்சுன்னா பெரிய டார்கெட் அது. $116 பாயிண்ட்ஸ். இன்னொரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கு, பட் இருக்க மூவ் ஆகுது. சூப்பராக இருக்குது. ரிட்ரேஸ்மெண்ட் பெருசாலாம் இருக்காது. இதுக்கு மேலே இன்னொரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இருக்குது. நம்ம முன்னாடியே இறங்குறோம். யாருன்னா லாட் கம்மியாக இருந்து, ஏன்னா புது என்ட்ரி இதில் போடுறது கஷ்டம், இதை அப்படியே ட்ரையல் பண்ணுறவங்க ட்ரையல் பண்ணலாம். ஒரு லிமிட்டட் ஸ்டாப் லாஸ் எங்கன்னா லிமிட் ஆர்டர் போட்டு 159 எங்கன்னா வச்சுட்டு விட்டுருங்க. 159 ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருங்க. ஏன்னா இது பெரிய பாயிண்ட் இருக்குது. போச்சுன்னா 280 300லாம் இருக்குது இதில் டார்கெட்டு. இது ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுடுங்க. 140. ஒரு லாட் 2 லாட் போட்டால் கூட உங்களுக்கு வந்துடும் பாயிண்ட்டு. நம்ம கரெக்டாக நம்ம டைம் 3:05 நம்ம பிளான் பண்ணது. இந்த 20 நிமிஷத்தில் இந்த ட்ரேடுக்காக தான் பிளான் பண்ணோம். இது கண்டிப்பாக இதுதான் காமா பிளாஸ்ட். இது கரெக்டாக இதை எடுத்துகிட்டு வந்த வாட்டி. பட் இன்னும் இருக்குது, பட் ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும். விட்டுருங்க. 115 பாயிண்ட்ஸ். How was the session today? 23k profit, Lata. Beautiful. Session எப்படி இருந்துச்சு? நீங்க அதை ப்ராஃபிட் பண்ணாத. நீங்களும் அந்த கூகுள் மீட்ல காலையில 9:15 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி 7540010050க்கு கால் பண்ணலாம்.